இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பேரலா ஒரு மேசிவான ஒரு மார்க்கெட் உருவாயிட்டு இருக்கு, க்ரோத் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் க்ரோத்தை தான் நான் சொல்றேன். ஸோ அந்த மார்க்கெட்டோடைய பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யாரு அப்படின்னா எம்சிஎக்ஸ், அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுடைய அதாவது எம்சிஎக்ஸ் உடைய Q4 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. இதுல ப்ராஃபிட் எவ்வளோ, அதே மாதிரி ரெவென்யூ ஆல்மோஸ்ட் வந்து 3 டைம்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல எம்சிஎக்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்சிஎக்ஸ்னா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து ஷேர்ஸை வந்து ட்ரேட் பண்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்க கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ஸோ இதெல்லாம் வந்து கமாடிட்டி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த எம்சிஎக்ஸ். ஸோ பீப்புள் வந்து ட்ரேட் பண்ண இந்த எம்சிஎக்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து ஃபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங்ல வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆனா எம்சிஎக்ஸ்க்கு வந்து ரெவென்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஒரு எம்சிஎக்ஸ் உடைய ஃபார்முலா. எம்சிஎக்ஸ்னா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எம்சிஎக்ஸ் அவங்களுடைய Q4 ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான நெட் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 530 கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதை லாஸ்ட் இயரா நம்ம சேம் குவார்டரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 291% வந்து growth அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களுடைய ரெவென்யூ கிட்டத்தட்ட 889 கோடி வந்து அவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல பிக்கஸ்ட் ஹைலைட் என்ன அப்படின்னா அவங்களுடைய EBITDA உடைய மார்ஜின் வந்து 76% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கம்பெனிக்கு பிசினஸ் வந்து எஃபிஷியன்ஸா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ்க்குமே வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா ரெவென்யூ வந்து ஹியூஜா ஜம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ ஆனா காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதனால ப்ராஃபிட் எக்ஸ்ப்ளோஷனுமே வந்து நடக்கும். ஸோ இதனால எம்சிஎக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எம்சிஎக்ஸ் சடன்லி இவ்வளோ ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட மெயின் ரீசனே வந்து கமாடிட்டி ட்ரேடிங் வந்து பூம் தான். ஸோ எஸ்பெஷலி இந்த கோல்டு பிரைஸ் வாலட்டிலிட்டியா இருக்கட்டும், சில்வர் ரேலியா இருக்கட்டும், ஸோ க்ரூட் ஆயில் அன்சர்டனிட்டியா இருக்கட்டும், குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நல்ல ட்ரேடர்ஸ் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூஎஸ் சைனா டென்ஷன், மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட், குளோபல் அன்சர்டனிட்டி இது எல்லாமே இன்வெஸ்டர்ஸோடைய கோல்டு சைடுக்கு புஷ் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோல்டு மூவ் ஆச்சு அப்படின்னா கமாடிட்டி ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ வந்து லேட்டஸ்டா டேட்டாவுடைய இது பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா டெய்லி டேர்ன் ஓவரே வந்து கிட்டத்தட்ட 5.4 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 145% growth அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவே இந்தியாவுடைய கமாடிட்டி மார்க்கெட் பார்ட்டிசிபேஷனை இவ்வளோ ஃபாஸ்டா வந்து growth ஆகுது அப்படின்றத காமிக்குது. ஸோ டிவிடெண்ட் எவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்சிஎக்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனிக்கு 8 ரூபாய் வந்து பேர் ஷேர் டிவிடெண்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கம்பெனி அதாவது நியூ ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்றாங்க, மோர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வந்து என்ட்ரி பண்றாங்க. ஸோ கமாடிட்டி ஆப்ஷனுமே வந்து ட்ரேடிங் வந்து பூம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால லாங் டேர்ம் க்ரோத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்ட்ராங்காவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வந்து ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா எம்சிஎக்ஸ் உடைய ரிசல்ட் ஒரு கம்பெனி க்ரோத் மட்டும் இல்லாம இந்தியாவுடைய கமாடிட்டி மார்க்கெட் எவ்வளோ எவாலுவேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்டுது. ஸோ கோல்டு வாலட்டிலிட்டியா இருக்கட்டும், குளோபல் அன்சர்டனிட்டி, ரீட்டைல் ட்ரேடிங் உடைய க்ரோத்தா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எம்சிஎக்ஸ் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் ஸ்ட்ராங் பிளேயரா வந்து கிரியேட் ஆகும், பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்சிஎக்ஸ் ரிசல்ட் ஒரு கம்பெனியோட க்ரோத் மட்டும் இல்லாம இந்தியாவுடைய கமாடிட்டி மார்க்கெட்டோடைய எவாலுவேஷன் வந்து காட்டுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ குளோபல் அன்சர்டனிட்டி, கோல்டு வாலட்டிலிட்டி, அதே மாதிரி ரீட்டைல் ட்ரேடிங் உடைய பூமா இருக்கட்டும், க்ரோத்தா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா வந்து பிளே பண்ணும், பில்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எம்சிஎக்ஸ் உடைய இந்த Q4 ரிசல்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் ஆகும், அதே மாதிரி எவ்வளோ இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.